இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகர் விமல் அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் விமல். பிறந்த தேதி ஏப்ரல் 25, 1979. உயரம் 175 சென்டிமீட்டர். பிறந்த ஊர் மணப்பாறை. விமல் அவங்க படிப்பை பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு சென்னையில் இருக்க நாடக குழுவில் கூத்துப்பட்டையில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணி தான் அவங்க ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒய்ஃபோட வீட்டில் சம்மதிக்கலை. ஸோ இவங்க வீட்டில் மட்டும் தான் சம்மதிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சிம்பிளாக தான் கோவிலில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு, மொத்தம் 3 குழந்தையோட அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பை. விமல் அவங்க ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேடத்தில் நடிச்சிருக்காங்க. என்னென்ன மூவின்னு பார்க்கலாமா? கில்லி, குருவி, கிரீடம், இது மாதிரி மூவியில் அவங்க சின்ன சின்ன வேடத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு ஹீரோவாகவே அறிமுகமாகறாங்க. அது பாண்டியராஜ் சார் மூவியில் பசங்க மூவியில் இவங்க ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பசங்க மூவி எவ்வளோ நல்லா இருக்கும். இவரோட நடிப்புலேருந்து எல்லாமே நல்ல காமெடியாக இருக்கும். அந்த மூவி எவ்வளவோ பெரிய விருது வாங்கியிருக்கு. பசங்க மூவிக்கு அப்புறம் தான் களவாணி மூவி. இதுவும் சொல்ல வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டு, நிறைய விருது வாங்கியிருக்கு. நம்ம ஓவியா மேம் கூட நடிச்சிருக்காங்க. சரண்யா மேமோட காமெடி சென்ஸாக இருக்கணும், ஒரு அம்மா பையன் பாண்டிங், இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த மூவிலாம் இப்போவும் ரிப்பீட்டாக பார்த்தா கூட ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மூவி தான் பசங்கவும் களவாணி மூவியும். களவாணி மூவிக்கு அப்புறம் தான் இவங்க எத்தன்னு சொல்லிட்டு ஒரு மூவி நடித்தாங்க. அந்த மூவி அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் இன்னொரு கிஃப்டாக கொடுத்தது தான் வாகை சுடுவான்னு சொல்லலாம். வாகை சுடுவா மூவி ரொம்ப நல்ல மூவி. அது ஒரு கிராமத்தை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மூவியில் நல்ல சாங் நல்லா இருக்கும். ஒரு கிராமத்தில் படிப்பே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எப்படிலாம் அவங்க மைண்ட் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவரே ஒரு சாராக அந்த மூவியில் நடிச்சிருப்பார். ஆக்டிங்லேருந்து எல்லாமே பயங்கர ஹிட்டு இருந்துச்சு. அந்த படமும் தேசிய விருது வாங்கியிருக்கு. இந்த மூவிக்கு அப்புறம் விமல் சார் நிறைய மூவி நடிச்சிருக்காங்க. தூங்கா நகர் மூவி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஏன்னா அதில் விமல் சாரோட நடிப்புலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு தூங்கா நகரம்னாவே நம்ம மதுரை தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது. ஏன்னா அந்த மதுரையில் தான் அந்த படமும் எடுத்திருக்காங்க. 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும்போது கடைசியில் கிளைமேக்ஸ் பயங்கரமாக செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா கிளைமேக்ஸில் விமல் சாரை கொல்லணும் முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் விமல் சாரோட நடிப்பு தான் சிறப்பாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்தது.